ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி நல்லா தம் கட்டி எப்படி நம்ம சூப்பராக பிரியாணி பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் சிக்கன் 1 kg எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான அளவு எல்லாமே நான் சொல்கிறது படி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி குண்டானில் நெய் மட்டும்தான் நான் ஊற்ற போகிறேன், எண்ணெய்லாம் ஊற்ற போகல. அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நான். அப்புறம் பிரியாணி இலை இருக்குல்ல, அந்த பிரியாணி இலை, அந்த ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு, ஒரு இதில் எப்படியும் ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம். அப்புறம் 3 பச்சை மிளகாய், இஞ்சி வந்து 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு கட்டி பூண்டு, அப்புறம் புதினா கொத்தமல்லி, நல்லா நம்ம கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா கொத்தமல்லி, அதை போட்டு நம்ம வதக்கிடலாம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க, அப்போ தான் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரியாணிக்கு எப்போவுமே ஆனியன் அதெல்லாம் நம்ம போடும்போது அதை நல்லா வதக்கினா தான் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ அடுத்து இதில் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் பட்டை, அப்புறம் இலை, அப்புறம் ஒரு ஸ்டாரு, அப்புறம் ஏலக்காய் 2, அப்புறம் கடல் பாசி கொஞ்சம், நீங்கள் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முந்திரி, கொஞ்சம் முந்திரி போட்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்கோம்ல அந்த பவுடரை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நீங்கள் தண்ணி ஊற்றாமலே அரைக்கலாம், நல்லா மழமழன்னு ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு மையிலன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னோடய மிக்ஸி ஜார் நல்லா மையும் அப்படின்றதுனால நான் அப்படியே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டேன். ஸோ இது போட்டு நல்லா வதக்குங்க. இது போட்டது இதுதான் வந்து நம்மளுக்கு பிரியாணி இந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே. ஸோ அதனால் நல்லா இந்த மசாலாவெல்லாம் வந்து நல்லா வதக்குங்க. ஸோ நான் அது அடி பிடிக்குன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நம்ம வதக்கும் போது அது அடி பிடிக்காது, நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வதக்குங்க அதை. இப்போது இதில் மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்து நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தோம், அப்புறம் இந்த தனி மிளகாத்தூள் தான், வேறு எதுவுமே நம்ம காரத்துக்கு சேர்க்கல. ஸோ இது போட்டுட்டு உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அப்புறமா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி நம்ம ரெடி பண்ணாலே இந்த மாதிரி வதக்கும் போது அந்த கிண்ணத்தில் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும் பாருங்கள், அந்த மாதிரி நம்ம சத்தத்தோடு சமைச்சாதான் நல்லா பிரியாணி நம்ம சமைக்கிறோன்றதுல அந்த சவுண்டுலேருந்தே அப்படியே நம்ம உணரலாம். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கான தயிர் வந்து நான் ஊற்றுறேன். ஸோ தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு இருக்கும். ஸோ கெட்டியான தயிர் அது, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம சிக்கன் நான் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது சிக்கன் பார்த்திங்கன்னா 1/2 kg வந்து சிக்கனு ப்ளஸ் வந்து லெக் பீஸ் 4 லெக் பீஸ் எடுத்துருக்கோம். அந்த 4 லெக் பீஸுமே வந்து அதுவும் ஒரு 1/2 kg வந்துடும். ஸோ டோட்டலாக வந்து 1 kg வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் நான் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இந்த 1 கிலோ சிக்கனுக்கு வந்து நான் அரிசி எவ்வளோ எடுத்தேன்னா ஒரு
1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் எடுத்தேன் அரிசி. ஏன்னா நம்ம மட்டன் சிக்கன் நிறையா போட்டு நம்ம ரைஸ் கம்மியாக போட்டு பண்ணும்போது நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ரைஸ் வந்து கம்மியாக தான் போட்டேன் நான். இப்போ இந்த சிக்கன் நல்லா வதக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் நான். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் எப்போவுமே பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா பொலன்னு நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ சிக்கன் நல்லா அது நல்லா அது சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இந்த சிக்கன் வேகணுன்றதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அது குக் பண்ண விடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து அடி பிடிக்காமல் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். நீங்கள் மண் விட்டுட்டு அப்படியே வேறு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அடி பிடிச்சிடும், அப்புறம் நம்ம பிரியாணியே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் அது கிட்டவே நின்று அப்பப்போ ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் புதினா தழை நான் ஆட் பண்ணுறேன். புதினா கொத்தமல்லி தழை இருந்தால் அதுவும் கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போவே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவே கூட நம்ம அப்படியே கிரேவி எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிட்டு இருக்கிறது தான் நம்மளோட வேலை. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன், அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன், அதனால் ஒரு 3 கப்பு அந்த மாதிரி நான் ஊற்றுறேன். 3.5 கப்பு நான் ஊற்றுறேன். ஸோ ஏன்னா முன்னாடி நம்ம ஊற்றுனது வந்து கொஞ்சம் சுண்டி போயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அதை பாயில் பண்ண விடுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா இந்தமாரி கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸு, அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா இலை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம்ட்டா மூடி போடுறேன். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தம் போட வேண்டியதான். ஸோ அது தம் போடுறதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம மூடி போட்டு மேலே வந்து சுட தண்ணி நல்லா நீங்கள் நல்லா சுட தண்ணியை முன்னாடி நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில். அந்த கொதிக்கிற சுட தண்ணியை எடுத்து அந்த ஏனத்தோடு அப்படியே எடுத்து நம்ம இது மேலே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் இப்படி தான் நல்லா சூப்பராக இருக்கும். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.